கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் யாவரும் கிறிஸ்து இயேசு நிமித்தமாக நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே விசேஷமாக கடந்து போன 4 மாதங்களை கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த 5ஆம் மாதத்திலே முதலாவது ஆளும்படியாய் இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. கடந்த நாட்கள் முழுதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராக இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வேத வாக்கியத்திலிருந்து பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசித்து எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காதே போகும். அந்த முதல் பகுதியை மாத்திரம் உங்கள் சமூகத்தில் நான் வைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு மெய்யான வாக்கு. அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லுவதும் செய்வதும் உண்மை உத்தமமாய் இருக்கும் என்பதை வேதம் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாய் இம்மட்டுமாய் நடத்தி வந்த தகப்பன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கும் எனக்கும் கட்டளையாக தீர்மானமாக ஒருவேளை நம்முடைய இந்த சரீர பிரகாரமான காரியங்களோ இல்லை மற்ற விதமான காரியங்களோ அல்லது பொய்யான பேச்சுகளோ மற்ற விதமான உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அது வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு நிச்சயத்தை தருகிறார். ஒருவேளை அந்த காரியங்கள் நமக்குள்ளாக வரலாம், வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை உங்களுக்கு எனக்கு தருவார். அது வராது என்று சொல்லவில்லை, வந்தால் அதற்கான காரியங்களை தகப்பன் ஆண்டவர் வாக்கியாதை போகும்படியாய் கர்த்தர் அதை செய்வார் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இதில் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பின் தேவன் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கான ஒருவேளை இந்த ஆவிக்குரிய பிரகாரமான புரட்சியான காரியங்களோ அல்லது மற்ற விதமான காரியங்களோ எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார், எந்த ஆயுதமும் வாக்கியாதே போகும் என்று சொல்லி. இதை புரிந்து கொள்ளும்படியாக 3 உதாரணங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க வேண்டும் ஆசைக்கிறேன். யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புற காரியத்தை நீங்கள் நானும் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய சகோதரர்கள், சொந்த சகோதரர்களே அவனுக்கு விரோதமாய் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி அவனை எப்படி ஆகிலும் தன் தகப்பனிடத்திலிருந்து அதை மற்ற விதமான பொறாமை மூலமான காரியங்களை எடுத்து போடுவதற்கான பலவிதமான காரியங்களை அவனை சூழ்ச்சியாக செய்வதை அறிந்திருக்கிறோம். அங்கே ரூபன் தாமே அவன் மூத்த சகோதரர் சொல்லுகிறான், இல்லை வேணாம், அவனை கொலை செய்ய வேண்டாம், அவனை தூக்கி இந்த குழியில் போட்டுருவான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்பதாய் பார்க்கிறோம், அவனை குழியிலிருந்து எடுத்து அவனை விற்று போடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அவையெல்லாம் முறியடித்து அவன் யோசேப்பை கொண்டு போய் அடிமையாக இருந்த போதில் கூட அவனை பார்வோனுக்கு முன்பதாக ராஜாவாக வைக்கும்படியாக, பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவனை வைக்கும்படியாக கர்த்தர் திட்டத்தை தீர்மானித்து ஆசீர்வதித்து அவன் மேன்மையான காரியங்களை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலை. யோசேப்புக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் ஆயிரமான காரியங்கள் இருந்தாலும் சொந்த சகோதரனை, சொந்த வீட்டார்காரரே அவனையே அவன் எப்படி ஆகிலும் அவனை சூழ்ச்சி செய்து அவன் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்த போதிலும் கூட ஆண்டவர் அவனை மேன்மையாக வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எழும்பினாலும் அதை வாக்கியாதே போகும்படியாய் பண்ணினார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் யோசேப்பின் மூலமாக கற்றுக் கொடுக்கிற பாடம். உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட விரோதங்களாக இருந்தாலும் சரி, உணவுபூர்வமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய பூர்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மாமிசரீகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அணுகாதே போகும்படி கர்த்தர் செய்வார் என்று சொல்லி முதலாவது உதாரணத்தை முன்னதாக இருக்கிறேன். 2வது உதாரணமாக வேதத்தில் நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது வேதம் உங்களுக்கும் எனக்கு தெரிகிறது. எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஹேமான் என்ன சொல்றான்னு சொன்னால், ஆமான் என்ன சொல்றான்னு சொன்னால், எப்படி ஆகிலும் எஸ்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய வேண்டும் அல்லது யூதருக்கு விரோதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டங்களை தீட்டி அதுக்கென்று சொல்லி ஆயத்தமான காரியங்களை பார்க்கிறோம். அதே போல மொர்தெக்காய்க்கு விரோதமான ஆயுதங்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அந்த காரியங்களை முறியடித்து ஆமானுக்கு அவன் ஏற்படுத்தின அந்த சூழ்ச்சியை அவனுக்கு
ஏற்றதாக மாறிப்போனதை நீங்கள் நானும் பார்க்கிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகள், வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது, யுத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள், எஸ்தர் ராஜாத்தை காப்பாற்றப்பட்டாள், மொர்தெக்காய் காப்பாற்றப்பட்டான், ஆனால் தூக்கில் தொங்கப்பட்டவனோ ஆமான் என்று சொல்லி வேதத்தில் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகள், உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதத்தையும் ஆண்டவர் வாக்கியாதை போகும் பண்ணும்படி வல்லமுள்ள தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் நான் இருக்கும்போது நிச்சயமாக எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், யார் எழும்பினாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, ஒருவேளை வேலை காரியங்களா, வீட்டின் காரியங்களா, மற்றதுமான காரியங்களா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவைகளை முறியடிக்க வல்லமுள்ள தகப்பனாய் இருக்கிறார் என்பதற்கு இது உங்களுக்கும் எனக்கும் உதாரணமாக இருக்கிறது. எஸ்தர் துருவாக ஆண்டவர் சமூகத்தில் நின்று அவள் ஜெபித்து அவருடைய சமூகத்தில் சென்ற பொழுது வெற்றி பெற்றாள். ஆமானும் இப்படிப்பட்ட சூழ்ச்சியை ஏற்படுத்தினதில் கூட மொர்தெக்காய் வெற்றி பெற்றான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், எந்த ஆயுதமும் வாக்காதே போகும் என்று சொல்ல. மூன்றாவது உதாரணமாக தானியேல் சம்பவத்தை நீங்கள் நான் வாசிக்கிறோம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது, அவன் அங்கு கட்டளை எழுப்பப்படுகிறது, எப்படி ஆகிலும் ராஜாவை தவிர யாரும் சேவிக்கக்கூடாது என்று சொல்லி கட்டளை எழுப்பப்பட்ட போதில் கூட, அந்த கட்டளை எழும்பின போதில் கூட தானியேல் சற்றேனும் அஞ்சாதபடி, அவனை எப்படி ஆகிலும் குற்றக்கடுக்கப்பட வேண்டும் என்று மற்ற தேசாதிபதிகள்லாம் சேர்ந்து அவனுக்கென்று செய்யும் பொழுது ஆண்டவர் ஒன்றை மாத்திரம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ விடையிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னான். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, அவனுக்கு விரோதமாக எல்லா விதமான காரியங்களும் சூழ்ச்சிகளும் ஏற்படுத்தப்பட்டது. தேசாதிபதிகள் அவனுக்கு குற்றம் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு போட்டார்கள். அவனை சிங்கக்கவியில கொண்டு போய் அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து அவர்களை போட்டார்கள். ஆனாலும் சிங்கத்தின் வாயை கட்டி ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக எழும்பின எந்த ஆயுதத்தையும் வாக்காதை போகும்படியாய் பண்ணினார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாய் சொல்லுகிறது. தானியேலை காப்பாற்றினார். அந்த ராம் முழுதும் இதோ ராஜாவுக்கு தூக்கம் இல்லை, ஆனால் தானியேல் நித்திரையாக சிங்கக்கவியில் இருந்த பொழுதும் எந்த ஒரு ஆயுதமும் வாக்காதை போகும்படியாக கர்த்தர் பண்ணி அவனுக்கு நல்ல நித்திரை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளை, எந்த சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த கதுமான உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, பல இன்னல்கள், இடையூறுகள், சஞ்சலங்கள், வேதனைகள், பலவிதமான காரியங்களை கொண்டு வந்தாலும் சாத்தான் நெருக்கினாலும் எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாக்காதே போகும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என்பதை விசுவாசித்து நம்பிக்கையோடு நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம் கடந்து செல்வோம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். எந்த ஒரு ஆயுதமும் வாக்காதே போகும். இதை பற்றிக்கொள்ளும்படியாக ஒரு விசை தலங்களை தாழ்த்தி கண்ணுடைய பிரார்த்தனை செய்வோம். எங்கள் நேசிக்கிறத தகப்பனே, உடைய வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி. ராஜாவே, எந்த ஆயுதங்கள் எங்கள் மேல் சேதப்படுத்த வந்தாலும் என் தேவன் அதை பாதுகாக்கிறீர், அதை விளக்குகிறீர், அதை எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரை முறியடிக்கிறீர் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுது நாங்கள் கடந்து போகிறோம். தகப்பனே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் தேவன் எங்களை மாற்றி விளக்கி பாதுகாத்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இடைகட்டி உடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day. Have a blessed month. God bless you. Amen.